வணக்கம் நேர்களே, இது தந்தியின் பாட்காஸ்ட். நான் கார்கே 39 யூபி. இது பாகிஸ்தான் ரயில்வேக்கு சொந்தமான ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய நம்பர். பாகிஸ்தானுடைய குவெட்டா நகரத்திலிருந்து பெஷாவர் நகரத்துக்கு இந்த ரயில் 1600 கிலோமீட்டரை 35 மணி நேரத்தில் ஓடி கிடக்குது. நேற்று காலையில் 9 மணிக்கு 9 பெட்டிகளோட இந்த ரயில் குவெட்டா நகரத்தில் கிளம்பியிருக்கு. ரயில் கிளம்பி 4 ஸ்டேஷன் கடந்தாச்சு. 5வது ஸ்டேஷன் போகிறவங்களையும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சிபி அப்படின்ற சிட்டிக்கு முன்னாடி இந்த ரயிலுடைய தண்டவாளம் உடஞ்சிருந்திருக்கு. அதை பார்த்த ரயில் ஓட்டுநர் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்த்துருக்காரு. அப்போது அவர் மேலே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. உடனடியாக அவர் நிலைமையை உணர்ந்து அந்த ரயிலை நிப்பாட்டிறாரு. அப்போது ரயில் என்ஜின் ஓட்டுநருக்கு பின்னாடி இருந்து பெட்டிக்குள்ளேருந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது பொதுமக்களோட இந்த ரயிலில் ஆர்மியும் பயணிக்குது. அதாவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பயணிக்கிறாங்க, பாகிஸ்தான் போலீஸார் பயணிக்கிறாங்க, உளவு அமைப்பினர் பயணிக்கிறாங்க அப்படின்னு. அவங்கள குறி வச்சு தான் இந்த ரயில் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. ரயிலுக்குள்ளேருந்து சுட்ட இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 11 பேர் கொல்லப்பட்டு ரயில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. ரயிலில் கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருந்திருக்காங்க. அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுவிச்சிட்டதா BLA அப்படின்ற அமைப்பு சொல்கிறாங்க. இராணுவ வீரர்கள் 120 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் 182 பேர் இப்போது BLA அமைப்பிட்ட பிணை கைதிகளாக இருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த அமைப்பு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. இவங்களை மீட்கணும்னு சொல்லிட்டு மீட்பு பணிக்கு யாரும் வராதிங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்று இவங்களை கொன்னுருவோம் அல்லது ரயிலை வெடிகுண்டு வச்சு தகர்த்துருவோம் அப்படின்னு. என்ன செய்ய போகுது பாகிஸ்தான் ஆர்மி? இந்த பலுசிஸ்தான் எங்கே இருக்குது? பலுசிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் அரபிக்கடல் அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதி தான் பலுசிஸ்தான். இந்த பலுசிஸ்தானுடைய மக்கள் தொகை 2023 கணக்கெடுப்பின்படி 2,01,00,000 இருக்குது. பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் 44% பலுசிஸ்தான் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பகுதியான பலுசிஸ்தானுடைய பொருளாதார பங்களிப்பு 5.13 இருக்குது. நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அதை தாண்டி துறைமுகங்களும் இந்த பலுசிஸ்தானில் இருக்குது. சரி, பாகிஸ்தானுக்கும் பலுசிஸ்தானுக்கும் என்னதான் பிரச்சனை? பலுசிஸ்தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே தனித்து இயங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதி. 1948 சுதந்திரத்துக்கு பிறகு கான் ஆஃப் கலத் அந்த பகுதியினுடைய மன்னர் போன்றவர் ஒரு முடிவெடுக்கிறாரு, பாகிஸ்தான் கூட சேரலாம் அப்படின்னு. அவரை எதிர்த்து அவருடைய சகோதரரே ஒரு புரட்சி பண்ணுறாரு. அந்த குரல் தான் இப்போ வரைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. அப்போது நாங்கள் தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட சேர்ந்ததுக்கப்புறமா பாகிஸ்தான் எங்களை புறக்கணிக்குது, சரியாக நிதி ஒதுக்கீடு செய்கிறதில்ல, எங்கள் பகுதியினுடைய வளங்களை சுரண்டுறாங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை கொடுக்கறதில்ல அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறமா 48லேருந்து 50 வரைக்கும், 58லேருந்து 60 வரைக்கும், 62லேருந்து 63 வரைக்கும், 1973லேருந்து 77 வரை அப்படின்னு பல முறை இங்கே பெரும் அளவு ஆயுத போராட்டங்களும் கலவரமும் நடந்திருக்கு. அப்புறம் சமாதான உடன்படிக்கை அது இது அப்படின்னாலும் கூட இப்போவும் நாங்கள் தனித்து இயங்கக்கூடிய பகுதி, அதாவது நாங்கள் தனி நாடு கேட்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அடிப்படையாக வைக்கக்கூடியது நாங்கள் ஏழ்மையில் இருக்கோம் அப்படின்னு. அவங்க ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தும் வகையில் 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு அவங்களில் 71% பேர் ஏழ்மையில் இருக்கிறதா சொல்லுது. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராகவே போர் புரியக்கூடிய இந்த BLA யாரு? பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்ற அமைப்பு 2000ஆம் ஆண்டு தான் வெளி உலகத்திற்கு தெரிய வருது. அரசு அதிகாரிகளை குறி வச்சு பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தினதன் மூலமாக இந்த அமைப்பு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி பலுசிஸ்தான் விடுதலை முன்னணின்னு இயங்கிட்டு இருந்த அமைப்பு இப்போ மறு கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய தாக்குதல் யாரை குறி வச்சு இருக்குன்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் மற்றும் போலீஸார், அடுத்தது பாகிஸ்தானுடைய அரசு அதிகாரிகள், அடுத்தது வெளிநாட்டினர், அடுத்தது சிறுபான்மையினர், அடுத்தது ஆசிரியர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள். இவங்க மேலே தான் இவங்களுடைய தாக்குதல் குறி. இவங்களுடைய தாக்குதல் பாணி என்னன்னா, முதல்ல கடத்தல், அடுத்தது படுகொலை, அதே போல் தற்கொலை குண்டுவெடிப்புகளையும் நிகழ்த்தியிருக்காங்க. இவங்களுடைய பின்னணி, இவங்களுக்கு யார் சப்போர்ட் அப்படின்னு பாகிஸ்தான் குற்றச்சாட்டை முன்வைக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுறதாகவும் ஆப்கான் சப்போர்ட் பண்ணுறதாகவும் பாகிஸ்தான் குற்றச்சாட்டை முன்வைக்குது. அதே போல் இந்த அமைப்புக்கு பல நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. இவங்களை தீவிரவாத அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், அதே போல் UNAவும் தடை விதிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு கடந்த வருஷம் மட்டும் 24 தாக்குதல்களை பாகிஸ்தானில் நிகழ்த்தியிருக்கு. இப்போ இந்த ரயில் மீட்கப்படுமா? ரயிலில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் உயிரோடு மீட்கப்படுவாங்களா அப்படின்றதான் பெரிய கேள்வியாக இருக்குது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு பாகிஸ்தானுடைய இராணுவ ஹெலிகாப்டர்கள் போயிருக்கு.
ஒரு ட்ரெயின் ஃபுல்லாகவே ஆர்ம்டு ஃபோர்ஸ் போயிருக்காங்க. இன்னும் இந்த ரயில் இருக்கக்கூடிய சிபி அப்படின்ற பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அலர்ட் செய்யப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே டாக்டர்கள், மருத்துவ பணியாளர்கள் உடனே வந்திருக்காங்க. பெட்டெல்லாம் காலி செய்யப்பட்டு காத்திருக்கு. ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தி மீட்க திட்டமா அப்படின்ற கேள்விகளும் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் பிஎல்ஏ இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கக்கூடிய பல தாக்குதல்கள் கொடூரமானவையாக இருந்திருக்கு. அதனால இப்போது இந்த பணைய கைதிகள் உயிரோடு மீட்கப்படுவாங்களா அப்படின்னு உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கு. இந்த ரயில் மீட்கப்பட்டாலும், ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகள் உயிரோடு காப்பாற்றப்பட்டாலும் இது மட்டுமே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. பலுசிஸ்தானில் என்ன பிரச்சனைன்றத பாகிஸ்தான் காது கொடுத்து கேட்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு பல உலக நாடுகள் வலியுறுத்தியிருக்காங்க, இந்தியா உட்பட. ஆனால் பாகிஸ்தான் இங்கே எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதான் மேலும் மேலும் இங்கே ஆயுத புரட்சியாக பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு.